ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டர்ட் பவுடரை நாமளே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஹெல்தியும் கூட. இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். நல்ல ஒரு க்ளீன் மிக்ஸி ஜார். மெயினாக இதில் முன்னால் எதுவும் அரைச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இதில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்தராக நம்ம பாலில் சேர்க்கும் போது தெரிஞ்சு போயிடும். ஒரு 6 ஏலக்காய், நல்ல பிராண்டாக 1 கப்பு மில்க் பவுடர். நான் எவ்ரிடே மில்க் பவுடரை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 கப்பு மக்காச்சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 1/2 கப்பு. இது ரெண்டுத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப கம்மியாக மஞ்சப்பொடி அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். மெயினாக மிக்ஸி ஜார் க்ளீனாக இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற பவுல், ஸ்பூன் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ஏன்னா ஃபர்தராக பாலில் சேர்க்க போகிறோம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் ரெடி. ரொம்ப சிம்பிள். ஒரு ஹெவி பாட்டம் பேனில் இந்த கப்பால் 2 கப் பால் எடுத்துட்டுருக்கேன். இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சினது தான். காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணது. அதை கொஞ்சம் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலேயே கலந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைப்போம். கெட்டியாகிட்டே வரும். ஸோ நடுப்புற கலக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கெட்டி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சுகர், எங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்பயே அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சா இன்னும் க்ரீமியாக திக்காகிடும். உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது செம்ம க்ரீமியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை நம்ம கொடுத்து அனுப்பலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நாமளே ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹைஜீனாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.